Hello everybody. In today's class, we are going to see 12th Accountancy, Unit 6, Retirement and Death of Partner, Part 1. Let us see what is retirement of a partner. When a partner leaves from a partnership firm, it is known as retirement. அதாவது ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் ஃபேர்மில் இருந்து வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம அதை பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். A partner who retired from the firm is called as an outgoing partner or a retiring partner. ஸோ அப்படி நம்ம அந்த பார்ட்னர் வெளியே போகிற பார்ட்னர்ஸை இன்னொரு பேர் வச்சு நம்ம சொல்லலாம் அவுட்கோயிங் பார்ட்னர் அப்படின்னும் நம்ம அவங்கள கூப்பிடலாம். Next, on retirement of a partner, the existing agreement comes to an end. ஸோ ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் அதாவது அவங்க எந்த பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த பிஸ்னஸ் எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதே பார்ட்னர்ஸு ஒரு புது அக்ரிமெண்ட்டை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ எப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்லேருந்து ரிட்டையர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஹவு கேன் அ பார்ட்னர் ரிட்டையர் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்? According to Section 32(1) of the Indian Partnership Act of 1932, a partner can retire with the consent of all the other partners. அதாவது மற்ற அவங்க ஒரு 3 பார்ட்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அந்த 3 பார்ட்னர்ஸோட கன்சென்ட் அவங்களோட பர்மிஷனோட ஒரு பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகலாம். அடுத்து எப்படி அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்னா இன் அக்கார்டன்ஸ் வித் அன் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் பை த பார்ட்னர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட்னால் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே அந்த அக்ரிமெண்ட்டில் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இந்த பார்ட்னர்ஸோட ரிட்டையர்மெண்ட் அட் ஏஜ் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தோடனே அவங்க ரிட்டையர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது பேசிஸில் ரிட்டையர்மெண்ட்டோட பாசிபிலிட்டிஸை போட்டு அவங்க சைன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான். ஸோ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் எப்படி அவங்க ரிட்டையர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரிட்டையர்ட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பை கிவிங் அ நோட்டீஸ் இன் ரைட்டிங் டு ஆல் அதர் பார்ட்னர்ஸ் அபவுட் ஹிஸ் இன்டென்ஷன் டு ரிட்டையர். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிட்டையரிங் பார்ட்னர் ரைட்டிங்கில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கலாம். அதாவது அவரோட இன்டென்ஷன் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு அவரோட விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னா, சப்போஸ் இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் படிச்சிருக்கோம். அந்த அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ் அப்போது நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு தியரி காமர்ஸில் தியரி படிக்கும்போது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்ட்னர்ஷிப் அட் வில் அந்த மாதிரி டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் இந்த பார்ட்னர் நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த நோட்டீஸ் ரைட்டிங்கில் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கலாம்? மற்ற எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி அவரோட விருப்பம், நான் ரிட்டையர்ட் ஆக போகிறது பற்றின விருப்பத்தை அவர் அதில் தெரிய வைக்கலாம். நெக்ஸ்ட்டு, லயபிலிட்டிஸ் ஆஃப் ரிட்டையரிங் பார்ட்னர். இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் ஃபேர்ம்லேருந்து ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ஸோ அவங்க அது வரைக்கும் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவரோட லயபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். The retiring partner is liable for all the acts of the firm up to the date of his retirement. அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் வரைக்குமே அந்த ஃபேர்மோட லயபிலிட்டிஸை இவரும் பங்கெடுத்துக்கணும். ஓகே, அதாவது இவருக்கும் ஷேர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ லயபிலிட்டிஸ்னால் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்க, பேங்க் லோன் வாங்கியிருக்கலாம், பில்ஸ் பேயபிள் இருக்கும். ஸோ அந்த ஃபேர்ம் யாருக்கெல்லாம் லயபிளோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த ரிட்டையரிங் பார்ட்னரும் லயபிளாக தான் இருப்பார். The retiring partner must give public notice of his retirement to get relieved from the liabilities to the third parties. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த ரிட்டையரிங் பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு.
இப்போ அந்த லயபிலிட்டிஸில் கம்பெனியோட ஃபேமோட லயபிலிட்டிஸில் எனக்கு எந்த பங்கும் இல்லை அப்படின்றத அவர் பப்ளிக் நோட்டீஸாக ரிலீஸ் பண்ணிடணும், கொடுத்துடணும். ஓகே, ஸோ தென் ஒன்லி அதர்ஸ் வில் கம் அண்ட் நோ. அதாவது தேர்ட் பார்ட்டிஸ், அவங்க கிரெடிட்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பேங்கர்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கலாம், ஹூ ஆர் ரிலேட்டட் வித் த ஃபர்ம். ஸோ அவங்களுக்கு அவர் தெரியப்படுத்தினதுக்கப்புறம் தான் அந்த லயபிலிட்டிஸ்லேருந்து அவர் ரிலீவ் ஆக முடியும். Otherwise, retiring partner is also liable to the liabilities of the firm. Next, the existing partner must settle the amount due to the retiring partner. இப்போ வந்து ஃபேம் பார்ட்னர் வந்து ஃபேம்லேருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு என்ன பணம் கொடுக்கணுமோ அதை வந்து செட்டில் பண்ணி கொடுத்துடணும். ஸோ யார் கொடுக்கணும்? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் தான் அந்த செட்டில்மெண்ட் ப்ரொசீஜர்ஸை பார்க்கணும். இவ்வளோ நாள் அவர் கூட அந்த ஃபேமில் வேலை பண்ணியிருக்கலாம், அவங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கலாம். ஸோ அவருக்கு சேர வேண்டிய பணத்தை அந்த ரிட்டையர்மெண்ட் டேட் அப்போது அவங்க செட்டில் பண்ணிடணும். ரிட்டையர்மெண்ட் டேட் அப்போ முடியலன்னா ஃப்யூச்சர் டேட்டில் செட்டில் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதை நம்ம சம்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் மஸ்ட் செட்டில் த amount due to retiring partner. Next, adjustment required on retirement. இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர்ட் ஆகும்போது வாட் இஸ் த பேசிக் கான்செப்ட் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும், நியூவாக இன்னொரு அக்ரிமெண்ட்டை போட்டு தான் அந்த எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸை ஆரம்பிக்க முடியும். ஸோ அந்த டைமை என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். ஸோ இதில் வந்து அந்த பார்ட்னர்ஸ் ரிட்டையர்ட் ஆகிற டைமில் அது வரைக்கும் ஏதாவது ப்ராஃபிட் அக்யூமுலேட் ஆகிருந்தால், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இருந்தால், அது எல்லாத்தையுமே வந்து பார்ட்னர்ஸ்க்கு, அந்த ரிட்டையரிங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். ஏன்? அவரோட இன்வால்மெண்ட்டும் இருந்திருக்கு இல்லையா, அவரோட பங்கு இருந்திருக்கு அந்த வேலையில், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பிஸ்னஸில். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் பிஸ்னஸில் என்னெல்லாம் ப்ராஃபிட் கிடச்சிச்சோ அது எல்லாத்தையும் அவங்க ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட், ரீவேல்யூவேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அன்னைக்கு டேட்டில், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆன டேட்டில் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூவை ரீவேல்யூ பண்ணணும். அதுக்கு ஒரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு ரீவேல்யூ பண்ணதுக்கப்புறம், அதாவது அசெட் அன்னைக்கு டேட்டில் மார்க்கெட் ரேட்டில் என்ன இருக்குது, அசெட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றத கேல்குலேட் பண்ணிவிட்டு அது ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்கணும். அது ப்ராஃபிட்டாக இருந்தால் அதில் கிடைக்கிற ப்ராஃபிட் அமௌண்ட்டையும் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. இப்போ என்னாகும், த ரிட்டையரிங் பார்ட்னர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு போனதுக்கப்புறம் அவரோட பங்கு வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் அவர் கொடுத்த பங்கை எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போது ஆல்ரெடி ஒரு ஓல்டு ஷேர் அவங்களுக்கு வந்து இருக்குது எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் வெளியே போகும்போது அவரோட பங்கையும் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவரோட பங்கு வந்து இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான். அந்த எக்ஸ்ட்ரா வர்றது அப்படின்றத வந்து நம்ம இவங்களுக்கு கெயின் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் வந்து மிஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இதில் வந்து சி ரிட்டையர்ட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஏபிசியோட ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ஒரு இமேஜினரி ஃபிகரை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏக்கு வந்து 10,000 ரூபா ப்ராஃபிட்டு, பிக்கு வந்து ஒரு 5,000 ருபீஸ் ப்ராஃபிட், சிக்கு வந்து ஒரு 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போது மொத்தமாக 20,000 ருபீஸ். இந்த 20,000 ருபீஸில் what happens, 5,000 belongs to the retiring partner இல்லையா. அந்த 5,000 பங்கு வந்து ரிட்டையரிங் பார்ட்னர். இப்போ இந்த ரிட்டையரிங் பார்ட்னரோட 5,000
ஷேர் வில் பி இன் எக்ஸஸ், அதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவர் ரிட்டையர்டாக போனதுக்கப்புறம் இப்போது அவங்களுக்கு ஓல்டு ப்ராஃபிட் எவ்வளோ 10,000, ஏக்கு 10,000, பிக்கு 5,000 தான். ஆனால் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 5,000 இருக்கே ரிட்டையரிங் பார்ட்னருக்கு அவங்களுக்கு கொடுத்த பங்கு, இதை 2 பேரும் பிரித்து எடுத்துக்குவாங்க. அப்போ அவங்களுக்கு சப்போஸ் 50-50 பிரிச்சுக்கலாங்கன்னா 2.5 2.5. ஸோ இந்த 2.5 வந்து அவங்களுக்கு கெயின் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்கே அந்த எவ்வளோ அப்படின்றத நம்ம டிட்டர்மைன் பண்ணோம். அது ஒரு கால்குலேஷன், டிட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெயின் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரிட்டையரிங் பார்ட்னர் அந்த டேட்டில் குட்வில் இருக்கும். கம்பெனிக்கு எவ்வளோ குட்வில், ஃபேர்முக்கு எவ்வளோ குட்வில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த குட்வில்லை டிட்டர்மைன் பண்ணணும். அந்த குட்வில்லையும் வந்து ஆல் பார்ட்னர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் பார்ட்னருக்கும் ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எடுத்துக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் calculate பண்ணி that also must be distributed. Next, settlement of amount due to retiring partner. அடுத்து லாஸ்ட் ஸ்டெப்பில் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு எவ்வளோ அமௌண்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த 6 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, we have to work out sums with regard to this 6 adjustment. Next பாருங்க, distribution of accumulated profit, reserves and surplus. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்க போகிறோம், distribution of accumulated profit. இப்போ what is this? Profit and losses of previous year which are not distributed to the partners are known as accumulated profits and losses. இப்போ accumulated அப்படின்னா என்ன? சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது, accumulate ஆகிறது. ஓகே, அப்போ ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டா இல்லை லாஸா எதுவாக இருந்தாலும் பார்ட்னர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா as accumulated profits and loss belong to all partners, these should be distributed to all the partners in the old profit sharing ratio. இப்போ அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் போது இந்த ரிட்டையரிங் பார்ட்னரும் அவரோட எஃபர்ட்டை பிஸ்னஸில் கொடுத்துருக்குறாரு. ஸோ அவருக்கும் சேர வேண்டிய பங்கு தான் அது. ஓகே, ஸோ அதனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரேஷியோவில் அவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ரேஷியோலையே வந்து நம்ம இந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் வந்து மிஸ் உங்களுக்கு இதில் இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் நம்ம கம்ப்ளீட்டாக சம்ஸுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் யூ see here how to draw. ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டுக்கு நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். டேட் காலம், பர்டிகுலர்ஸ் காலம், எல்எஃப் காலம், டெபிட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மேட்டை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அடுத்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க போனால் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டு. ஓகே, ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட்டட், இது எல்லாமே நம்ம பார்ட்னர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விடணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் இருந்துச்சுன்னா ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட்டட், நெக்ஸ்ட் ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெபிட்டட், அண்ட் தென் workmen compensation fund account debited, investment fund account debited. Okay, to all partners capital account, or if it is going to be fluctuating capital, it has to be put in the current account. Okay, how it should be calculated in the old ratio, we have to calculate it. This is how we want to write the journal entry. Okay, so how we have to do it abdina, we have to write in this particular form, and then we want to write the narration. Accumulated profit and losses transferred to all partners capital or current account. Okay, so இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுனா என்ன, ஜென்ரல் ரிசர்வ் ஃபண்டு, ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ வாட் இஸ் திஸ் அக்கௌண்ட்னா நம்ம ஆர்டினரியாக நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பார்ட்னர்ஷிப் அப்படின்னு வரும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது எப்படி ஃபார்மேட்டு, ஹவு டு டூ த கால்குலேஷன் சொல்கிறது வந்து அந்த செக்ஷனுக்கு வரும்போது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபார் த டைம் பீயிங் you just remember that the profit is taken from the profit and loss appropriation account. அடுத்து ஜென்ரல் ரிசர்வ். ஸோ ஜென்ரல் ரிசர்வ்னால் நமக்கு என்னன்னு தெரியும், கம்பெனியோட எமர்ஜென்சிஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு இன் ஃப்யூச்சர் ஓகே நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்டில் இருந்து அமௌண்ட்டை வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டு வருவோம். ஸோ அது வந்து ரிசர்வ் ஃபண்டு, ஜென்ரல் ரிசர்வ் இந்த மாதிரி ஒரு ஃபண்டை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த அமௌண்ட்டை அதில் போட்டு வச்சுட்டு வந்துட்டுருப்போம். ஸோ அதுவும் வந்து ஃபேர்மை பொறுத்தளவு ஒரு ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு அதே தான் ரிசர்வ் ஃபண்டும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஃபிட்டில் இருந்து நம்ம எடுத்து வைக்கிற அமௌண்ட். ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒர்க்மென்ஸ், அந்த லேபர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வேண்டி நம்ம ஒரு ஃபண்டு ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட்ஸ் போட்டுட்டு வந்திருப்போம் அவங்களோட வெல்ஃபேர்க்காக. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் we use many accounts. So from that point of view we open an fund account for it. Okay, so அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஃபண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்ட்னரோட அக்கௌண்ட்ஸுக்கு கிரெடிட் பண்ணி விடணும். ஓகே, ஆல் தீஸ் ஆர் த ப்ராஃபிட்ஸ் for the partners, so it must be credited to his account. Okay, இதெல்லாம் கம்பெனி அந்த ரிட்டையர்மெண்ட் அப்போ இந்த அக்கௌண்ட்ஸில் இருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை எடுத்து ரிட்டையரிங் பார்ட்னருக்கு என்ன பங்கு சேரணுமோ அதை நம்ம கொடுக்குறோம், அவரோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணி விடுறோம். ஸோ அதனால தான் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் இஸ் credited. Okay, and all these are given a debit. Okay, how the calculation must be done in the old ratio. Okay, so this is called as accumulated reserves and surplus. Next, for transferring this, suppose if it is accumulated loss ஆயிருந்தா நம்ம journal entry என்ன பண்ணும், previous journal entry அப்படியே reverse பண்ணுவோம். So for that how we will do, first let us draw the format. Okay, and then date, particulars, LF, debit, credit, all that we have done. Now we have to write the debit entry, all partners capital or current account debited to profit and loss account. The amount must be written in the debit and the credit column, vice versa. And then you have to write the narration, accumulated loss transferred to all partners capital account in the old ratio. So I have just shown the format of the journal entries. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரியை இப்போ நம்ம ரிசர்வ் பண்ணி விட்றோம், சாரி ரிவர்ஸ் பண்ணி விட்றோம். ரிவர்ஸ் பண்ணிவிட்டு we are crediting it to profit and loss account. You got me students? And partners அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரெடிட் கொடுத்துருப்போம். இப்போ லாஸாக இருந்தால் பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம அதை டெபிட் கொடுக்கணும். You got me students? So loss also must be shared by all the partners. So this is how the entries will be put. Based on this, in the next slide we will see the problems. Okay, so hope you understood this introduction theory portion. Next, in the next class I'll be continuing with the problems. Okay, so I will meet you in part 2. Thank you.